தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளை ஒரு சேஃபாக கண்டிப்பாக கொண்டாடணும். இது ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் இந்த வானிலை அறிக்கையை பதிவு செய்கிறேன். நாம் நேற்றைக்கு ஏற்கனவே கொடுத்தபடியே நள்ளிரவு அதிகாலை வேளையில் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும், அவர்களுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் அமைந்தாலும் உள் மாவட்டங்களில் தற்பொழுது வரைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே பெரிதளவுக்கு பதிவாகியிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு இடையூறு விளைவிக்காத ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு எந்த மாதிரி இருக்குது, வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு இருக்கிறது தான் நம்ம இந்த வானிலை அறிக்கையில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கு இந்த வானிலை அமைப்பு அப்படின்னும் போது நம்ம 6:30 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. இப்போ தற்பொழுதைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இலங்கைக்கு கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து வருகிறது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரும் மணி நேரங்களில் வலுப்பெறக்கூடும். கண்டிப்பாக இன்றைக்கு வலுப்பெற்று அது இந்த ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் அவங்க தாழ்வு பகுதி உருவானது என்று அறிவிப்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலையை அடைந்து வருகிறதுன்னு சொல்லலாம். அடைந்துருச்சு கிட்டத்தட்ட. இது வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து இலங்கையை ஒட்டி அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இலங்கைக்கு கிழக்கு புறமாக வலுவான நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த காரணத்தால் ஒரு நிகழ்வு இப்போ அங்கே இருவேறு காற்று சுழற்சிகள், அதாவது இலங்கையை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டே தெற்கு அந்தமான் கரைப்பகுதிகளிலிருந்து உருவாகக்கூடிய இந்த நிகழ்வு இணையப்பெற்று தீவிரமடைந்து அது வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வடதமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையோரம் அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கை கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த நிகழ்வு என்ன ஆக போகுது, நம்ம தீவிரமடைந்தால் அது வடக்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும். ஆனால் இப்போ அது தீவிரத்தன்மை என்பது சற்றே தீவிரம், அதாவது தாழ்வு மண்டலத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் அது மிக அருகிலே தமிழக கரை அருகே நெருங்கி நமக்கு அது அப்படியே ஆந்திர கரையோரம் செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து லட்சத்தீவு அருகே இருக்கக்கூடிய அந்த நமக்கு ஏற்கனவே கரை கடந்து சென்ற அரபிக்கடலில் நிலவக்கூடிய அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அது சுழன்று வருகிறது. அது மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து தீவிர தாழ்வு பகுதியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் காற்றின் போக்குகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். தமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று என்பது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய, அதாவது வட இந்திய குளிரலை பகுதிகளும் சற்று கூடுதல் பரப்பில் உட்புற தமிழகத்தில் தரைவழி காற்றாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போது கிழக்கு கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது எதன் காரணமாக பார்க்கும்பொழுது இந்த இலங்கைக்கு கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியின் காரணமாக வெப்பநீராவியை கொண்டு வரக்கூடிய காற்றும் கிழக்கு அலைவுகளை வெப்பநீராவி கொண்டு வரக்கூடிய காற்றுகள் கரையோரத்தை நெருங்கி கரையோரமாகவே அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களின் கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோன்ஸ்க்கு மட்டும் அது காற்றின் ஏற்றத்தை கொடுத்து ஒரு மழைப்பொழிவை அப்படியே விட்டு அதிகாலை நள்ளிரவு அதிகாலை தொடர்ச்சியாக சென்னையின் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்துள்ளது. அதில் அங்கே பார்த்தீங்கன்னா அது நான் இந்த கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தென் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலும் உட்புற பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒரு கனமழை ஏற்படுவதற்கான வாய்ப்புன்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் ராமநாதபுரத்தின் தீர்த்த மண்டபம் பகுதிகள் பார்த்திங்கன்னா 80 மில்லிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு, கடலாடி 41 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, வள்ளிநோக்கம் 40.8, மண்டபம் 35.6, இன்னும் பல இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகியுள்ளது. வடகடலோர பகுதிகளுக்கும் பார்க்கும் பொழுது அங்கே இருகாற்று இணைவு பகுதிகள் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக, அதாவது குளிரலையின் காற்றும் வெப்பநீராவி காற்றும் ஏற்றம் வெற்று அது இருகாற்று இணைவுகள் பகுதிக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக மேடவாக்கம் பகுதிகளில் அதிகபட்சமாக 77.1 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, பள்ளிக்கரணை 34.8, இன்னும் ஒக்கியம் பகுதிகள் 27.6, மேடவாக்கம் W191 22.4, இன்னும் பல இடங்களில் வேளச்சேரி, ஈஞ்சம்பாக்கம், ஊத்தண்டி, சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், நீலாங்கரை, பெருங்குடி இப்படி பல இடங்களில் சென்னையின் பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டின் மாமல்லபுரம் அதிகபட்சமாக 58 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. இதுவும் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள் வட கடலோர பகுதிகளையும் சேர்ந்த பகுதிகள்னு சொல்லலாம். மத்திய உட்புற பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே, அதாவது நாமக்கல் பகுதிகளிலையும் சரி, தருமபுரியின் பகுதிகளில் ஓரிரு இடங்களில், பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு. இப்போது இது கிடைக்கப்பட்ட தகவல் தான். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் சில மணி நேரங்களில் இன்னும் அப்டேட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அது நம்ம அடுத்த அறிக்கையில் கொடுக்கும்பொழுது நம்ம அது கண்டிப்பாக சேர்த்து இணைத்து நம்ம சொல்லுவோம். இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த அமைப்பு என்ன பண்ண போகுது, இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி தமிழக கரை அருகே வரும்பொழுது இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் நேற்றைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடியது என்னென்னா, நாளை நள்ளிரவு முதல் பரவலான மாவட்டங்களில் மீண்டும் தீவிரம் எடுக்கும் மழை அப்படின்றோம். ஏன்னா இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி வரும்பொழுது இன்னும் வெப்பநீராவி காற்று தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களுக்கும் செலுத்தும். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு அமையும். நம்ம குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல
மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கும் நகரும் பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பார்த்திங்கன்னா மண்டபம் பகுதிகளுக்கு கனமழை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் உட்புற பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் அப்படியே மிக கனமழை, அதி கனமழை வரைக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தெற்கு நீராவி காற்றின் உள்ளீடு என்பது இந்த நிகழ்விற்கு செலுத்தக்கூடிய ஒன்று. அந்த அந்த ராமநாதபுரத்தை பகுதிகளுக்கு மண்டபம் பகுதிகள், குறிப்பாக சொல்லணும்னா மன்னார் வளைகுடா பகுதிகள் வழியாக இந்த காற்றின் ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அங்கே மழைப்பொழிவு தீவிரமாக ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குளிரக்கூடிய அமைக்கும் பார்க்கும்பொழுது நமக்கு அரபிக்கடலிருந்து வரக்கூடிய ஒரு குளிர்விக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் அதற்கு ஒரு சாதக சூழ்நிலையாக அமையும். இப்போ இந்த நிகழ்வு இப்படி போய் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் 22, 23, இந்த 24, இந்த காலகட்டங்களில் இந்த நிகழ்வு போக்கி ஆந்திர கரையோரம் சென்று நமக்கு வந்து ஒரு கடுமையான மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுத்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஏன்னா தீவிரம் அடையும் பட்சத்தில் நமக்கு புயலாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏறக்கூடிய இடத்துல காற்றும் மழையும் கொடுத்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வரக்கூடியது ஒரு தாழ்வு மண்டலத்திற்கு உட்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் பொழுது பெருமழையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு நெருங்கி வரப்போகுது, நமக்கு அந்த அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்றது நம்ம நெருங்கி வர தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி இப்போ ஒரு சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, டேட்டாஸ் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது இந்த நைட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர்ஸை வச்சு அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதும் பகல் நேர வெப்பநிலை உயர்வை பொறுத்து நமக்கு ஒரு டேட்டாஸ் வேரியேஷன் ஏற்படும். அப்போது இந்த காட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்போது வெவ்வேறு இடத்துல மாறி அமையக்கூடிய ஒரு இடமைப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்களில் குறிப்பாக எந்த இடத்துல கரை கடக்க போகுது அப்படின்றது நம்ம ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். தமிழகம் முதல் நெல்லூருக்கு அருகே கரை கடக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அது எந்த மாதிரி வந்து நமக்கு அது கொடுக்க போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடல் வெப்ப நீரோட்டமும் அதற்கு ஒரு சாதக சூழ்நிலையும், கடல் வெப்ப நீர் அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து ஒரு டீசல் இன்ஜினாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பம், அந்த வெப்பம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கப்பெறுதோ அந்த வெப்பத்தை நோக்கி தான் அந்த நிகழ்வு நகர்ந்து சென்று அது காற்றுகள் ஈர்ப்பை வந்து அந்த திசைக்கு ஏற்றபடி மாற்றி அமைக்கும். அப்போ அப்படின்னும் பொழுது அந்த நிகழ்வு எந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இது, ஏன்னா நிகழ்வு இருக்கிறது. ஒரு சிறு நிகழ்வும் பெருமழையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிற தருணத்தில் நம்ம எல்லாத்துக்குமே சேஃபாக வந்து வடகிழக்கு பருவமழையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வடகிழக்கு பருவமழை தொடங்க போகிறது. அதற்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்மளை தான் பாதுகாத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாழ்வான இடத்துல இருக்கக்கூடியவங்க சற்று வந்து நம்மளை பாதுகாத்து நம்மளோட உடைமைகளோ சரி ஒரு பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அவங்க பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வு சென்று உள்ளே செல்ல தெற்கு காற்றின் உள்ளீடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் வெப்பச்சலன இடிமழை போல் தென் மாவட்டங்களில் இப்போ இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இப்போ கடந்த சில நாட்களாக தீவிர மழை இருக்குது பார்த்தீங்களா. இந்த நிகழ்வு மேலே வடக்கு சென்று செல்ல நமக்கு என்ன ஆகும்னா படிப்படியாக தென் மாவட்டத்தில் மழைப்பொழிவு குறைந்து வடக்கே மழைப்பொழிவு கூடுதல் பரப்பாக இருக்கும். அவர்களுக்கும் இந்த நிகழ்வு உள்ளே செல்ல பிறகு தெற்கு அந்தமான் கரை அருகே மீண்டும் ஒரு நிகழ்வு உருவாகி வட தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இது அடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு தீவிரம் இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து சொல்லலாம். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.